வணக்கம். நாம் இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியான அத்திப்பள்ளி ஜூஜவாடி அருகில் எல்லையை ஒட்டிக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்குது. இந்த நிலையில ஒரு சிலர் தகவல் தெரிவிக்கையில் டோல்கேட்டில் பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு போதிய சம்பளம் கிடைக்காதனால ஆட்கள் வராத பற்றாக்குறை என்பது தெரிய வருகிறது. அது முழுமையாக தெரியவில்லை. இருப்பினும் விடுமுறை முடிந்து வீடு திரும்பியுள்ளார்கள், அதனால் கூட இருக்கலாம் எனவும் தெரிய வருகிறது. இதனால் தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியில் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சுமார் சென்னை சில்க் மூக்கண்டப்பள்ளி வரையில் இருந்து தொடர்ந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த நிலையில் சுங்கசாவடி அருகில் போதுமான சுங்கசாவடி ஊழியர்கள் இருக்கிறார்களா அல்லது இல்லையா என்பதுதான் ஓட்டுநர்களின் கேள்வியாக உள்ளது. இந்த நிலையில் இருப்பினும் ஒரு பக்கமாக மறுபக்கம் ஓசூர் டு பெங்களூர் செல்லக்கூடிய பகுதியில் தான் அதிக வாகன எண்ணிக்கை கொண்டு முழுசமாக டிராபிக் இருக்கிறது. குறிப்பாக பெங்களூரிலிருந்து ஓசூர் செல்லக்கூடிய பகுதியானது வாகனங்கள் வழக்கமாக செல்கிறது. அதாவது கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் செல்லும் சாலையில் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டி உரிமையாளர்கள் தகவல் தெரிவித்து வருகிறார்கள். இருப்பினும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இருசக்கர வாகனத்தில், கனர வாகனத்தில், பேருந்துகளில் செல்லக்கூடியவர்கள் தற்போது அடித்துக் கொண்டிருக்கும் வெயிலில் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன்.